ஸோ காலையில் 8 மணிக்கு வடிவேல்கிட்ட கூப்பிட்டு வடிவேல இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி ஒரு ஷாட்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லா வட்டிலையும் அடி வாங்கினதை காட்டியிருக்கோம். பட் அடி வாங்கினதை சொல்கிறது ஒரு ஷாட். இதுதான் வேறு ஒன்றும் லாஜிக் இல்லை. அடி வாங்குறத சொல்லணும். இதுதான் பேசிக் ஐடியா. பக்காவாக ரிகர்சல்மெண்ட் வரீங்க, சிங்கிள் டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏதாவது ரீமா ஷாட் எடுக்கணும், அது வரைக்கும் வடிவேலுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து தள்ளணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். ஏதோ குறையுது வடிவேல், இந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஏற்றினா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு ரீமா சீனை வச்சு டைம் எடுக்கணும். 6 மணி கரெக்டாக வடிவேல் எல்லாம் ரெடி பண்ணி ரீமா முடிச்சுட்டு அப்பா வடிவேல் வாங்க எடுக்கலான்ட்டு ஒரே ஷாட் தான் எடுக்கணும். ஏன்னா விட்டால் இன்னொரு பேட்டர் ஆகிடும் செலவு. அந்த சிங்கிள் டேக்கில் எடுத்து அப்போ ஃபிலிம் வேறு ரொம்ப இப்போ டிஜிட்டல் மாதிரி நிறைய டேக் எடுக்க முடியாது, ஒரே ஷாட்டு. ஆனால் அந்த அது வரைக்கும் யாருமே பார்க்கல. அந்த இது ஆல்ரெடி நானும் வடிவேல் ரூமில் உட்காந்து பேசி பண்ணதுனால நேராக டேக்கு. ஸோ கேமராமேன் முதல் கொண்டு யாருமே அது அவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. கேமரா ஆக்ஷனான கேமரா ரோலிங்கு ஷார்ட் பயங்கர டென்ஸ். அதனால் நான் சொல்கிறேன் ட்ராலி ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், நீ முன்னாடி போ, என்னை பார்க்கவே பார்க்காத, போயிட்டு பின்னாடி வா, அதுக்கப்புறம் டைம் வச்சுருந்தா மறுபடியும் முன்னாடி போகும், போயிட்டு வந்துட்டு அந்த ஷார்ட் பார்க்கவே இன்னும் அந்த ஜர்க்கெலாம் இருக்கும். அவர் செல்வராஜ் கேமராமேன் அவர் சிரிக்கிறாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு இந்த காமெடி நல்லா ஆயிடுச்சு.